மைக் மென்சர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஓஜி பாடி பில்டர். அவரோட ஒர்க் அவுட் ஸ்பிரிட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளாம் வந்து 3 வாரத்துக்கு 6 நாள் போயிட்டு ஒர்க் அவுட் அடிட்டு அடிப்போம். ஆனா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா போடுவாரு. அப்படி இருக்கும்போது நான் அவருக்கு வந்து ஒரு 10th பிளேஸ் தரேன். ஏன் 10th பிளேஸ்? மேல இருக்கவங்க எல்லாருமே நீ யாரும் வச்சிருக்கேன்னு தெரியல. ஸோ நாளுக்கு பின்னாடி மேல பிராங்க் ஜானிக்கு வந்து நான் வந்து ஒரு 9th பிளேஸ் தரேன். ஓகே. டோரியன் யாட்ஸ்க்கு வந்து நான் வந்து 2nd பிளேஸ் தருவேன். அவரோட ஷோல்டர் கண்டிஷன். ப்ரோ 2nd பிளேஸ்லாம் முடிஞ்சிச்சு. 2nd பிளேஸ் அட்வான்ஸ்க்கு தான் கொடுத்தீங்க. அப்ப எந்த பிளேஸ் இருக்கு? 4th-உம் 1st-உம் இருக்கு. அப்போ நான் 4th பிளேஸ் தரேன். 1st பிளேஸ் தரலாம். 1st பிளேஸ் வேணாம். சரி. ரோனி கோல்மேன் லைக் அவருக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரேங்கிங் 1 கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து கண்டிஷன் சொல்லி கேட்டுப்பட்டிருப்போம். ஆனா அந்த மனுஷன் 0.33 ஃபேட் பர்சன்டேஜ்ல இருந்து அந்த மனுஷன் க்ளூட்டோட ஃபைபர்ஸை பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் நான்லாம் அதை பார்த்தா மிரண்டு போனேன். அப்படி இருக்கும்போது என்னோட ஓஜி ஃபாதர் காட் ஃபாதருக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1st பிளேஸ் கொடுக்கணும். ஓகே, நன்றி.